Engineering Mechanics, Unit 2, Shear Force and Bending Moment, Module number 9. Shear Force and Bending Moment diagram for simply supported beams having UDL and point load. UDL இருக்கும் point load இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளத்தை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். So draw SFD and BMD for the simply supported beam shown on figure. சில சமயத்தில் டைரெக்டாக ஃபிகரை கொடுத்து நம்மளை வந்து என்ன பண்ணிடுவாங்க, டைரெக்டாக SFD BMD கண்டுபிடிக்க சொல்லிடுவாங்க. பல சமயங்களில் வந்து தியரியாக தான் இருக்கும், ப்ராப்ளம் வந்து ரிட்டனாக தான் இருக்கும். சில சமயங்களில் வந்து இந்த மாதிரி டைரெக்டாக கொடுத்துடலாம். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, ஏல ஒரு ரியாக்ஷன் இருக்குது, பியில் ஒரு ரியாக்ஷன் இருக்குது, பாயிண்ட் லோடு வந்து 2 மீட்டரில் 20 kN இருக்குது, 4 மீட்டரில் இன்னொரு 20 kN இருக்குது. மொத்தத்துக்கு என்டையராக வந்து 10 kN/m அப்படின்ற யூடிஎல் இருக்குது 6 மீட்டர்ஸ்க்கும். ஸோ இதை வந்து நம்ம கொடுத்துருக்கிறது. வழக்கம் போல் நம்ம வந்து இதை கொடுத்தையுமே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ சம் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு சம் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ஸோ அதுக்கு நம்ம RA + RB = 20 + 20 + 10 × 6 போட்டோம்னா RA + RB கிடச்சிரும், 100 அப்படின்னு கிடச்சிரும். ஆனால் நமக்கு என்ன வேணும், இதில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் தான் ஒன்று கண்டுபிடிக்க முடியும். அப்போ அதை தெரிகிறதுக்கு, அந்த ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, டேக்கிங் மொமெண்ட் எடுக்கிறோம் அட் ஏ, மொமெண்ட் அட் ஏ எடுக்கிறோம். ஸோ டேக்கிங் மொமெண்ட் அட் ஏ எடுக்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பியிலேருந்து வரிசையாக ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ இதான் வந்து பி, RB × 6. ஸோ இது வந்து நம்ம வந்து என்ன டைரெக்ஷனு, ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன். அதனால் அதை வந்து என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருந்துச்சுன்னா எப்போவுமே நம்ம வந்து என்ன பண்ணணும், ப்ளஸில் எழுதணும். ஸோ ப்ளஸில் எழுதிக்கிறோம். ஸோ RB × 6, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 6, RB × 6. அப்புறம் மேலேருந்து கீழே நிறைய லோடு ஆக்ட் ஆகுது. நமக்கு வந்து 3 லோடு மேலேருந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அதில் வந்து முதல் இது பார்க்குறோம், நமக்கு வந்து 20 இருக்குது. 20 × இதுதான் 20 × இந்த டிஸ்டன்ஸ் வந்து 4. இது ஏன் மைனஸ் எழுதுகிறேன் அப்படின்னா, இது வந்து கிளாக் வைஸில் சுற்றுது. மொமெண்ட்டில் கிளாக் வைஸில் சுற்றினா அது வந்து என்னது, மைனஸ். ரைட். வேறு என்ன லோடு இருக்குது அப்படின்னா, இன்னொரு 20 இருக்குது. அது வந்து 20 × 2, இந்த டிஸ்டன்ஸ் 2. ரைட். 2 பாயிண்ட் லோடு எழுதியாச்சு. -20 × 4 எழுதியாச்சு, 20 × 2 எழுதியாச்சு. இன்னொரு லோடு இருக்குது யூடிஎல். அந்த யூடிஎல் வந்து நமக்கு வந்து வந்த லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் போடணும். அப்போ 10 × டோட்டல் டிஸ்டன்ஸ் 6, இதில் பாதி இந்த டிஸ்டன்ஸ் எடுக்கணும். அப்போ அது வந்து எவ்வளவு, 6/2. ஸோ 10 × 6 × 6/2 போட்டோம்னா இந்த டோட்டல் எடுத்தோம்னா அது வந்து 300 வருது. ஸோ RB × 6 = 300 அப்படின்னா RB = 50 kN. ஸோ RB 50 kN, RA எவ்வளவு, RA + RB = 20 + 20 + 10 × 6 போட்டோம்னா 100 வரும். ஸோ RA = 100 - 50, 50. ஸோ ரெண்டுமே வந்து RAவும் RB ரெண்டுமே நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ரெண்டுமே 50 kN தான். இப்போ இந்த ரியாக்ஷன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இது வரைக்கும் அந்த படம் வரைஞ்சி ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு 3 மார்க் கொடுத்துருவாங்க, இதுலேயே 10 மார்க்கில். அடுத்து இப்போ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம், பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம், இந்த படத்தை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம், பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி வரையுது, எக்ஸ்டென்ஷன் லைன் போட்டுக்கோங்க. போட்டு ஷியர் ஃபோர்ஸ் அட் பியில் ஷியர் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ, 50 kN இருக்குது. மேலே போகிற மாதிரி இருக்குது. மேலே போனால் அது வந்து ஆன்டி கிளாக் வைஸ், அப்போது மைனஸ், அப்போது மேலேருந்து கீழே போட்டுக்கணும். இது வந்து -50 kN. அடுத்து இந்த பகுதியில் ஒரு லோடு இருக்குது. அது ஷியர் ஃபோர்ஸ் அட் D எடுக்கும் பொழுது என்ன பண்ணுறோம், -50 அப்படியே தான் இருக்கும். இந்த பகுதியில் இருக்கிற லோடு வந்து என்னது, 10 × 2. ஸோ -50 + 10 × 2 30. ஸோ 30 kN நம்ம இன்க்ளைண்டாக வரைகிறோம். ஏன் இன்க்ளைண்டாக வரைகிறோம் அப்படின்னா, ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் யூடிஎலுக்கு வந்து என்னது, இன்க்ளைண்டாக வரையணும். ஸோ அதனால தான் இன்க்ளைண்டாக வரைஞ்சிருக்கிறோம். வரைஞ்சதுக்கப்புறம் அடுத்து திருப்பி அதே Dயில் இன்னொரு தடவை எடுக்கிறோம். ஏன்னா இன்னொரு லோடு இருக்குது, ஒரு பாயிண்ட் லோடு இருக்குது. அப்போது -50 + 10 × 2 + இந்த 20 எடுத்தோம்னா எவ்வளோ வருது, -10. ஸோ இந்த இடத்துல அதான் -10. அதே லைனில் தான் நம்ம வரைகிறோம், ஏன்னா அதே இடத்துல தான் அந்த லோடு இருக்குது.
ஸோ மைனஸ் 10 கிலோநியூட்டன் வந்துடுச்சு. அடுத்து சியர் ஃபோர்ஸ் அட் சியில் எடுக்கிறோம். சியில் எடுக்கும் பொழுது என்னது -50 + 20, அடுத்து ப்ளஸ் வந்து என்னது 10 × 4, -50 + 10 × 4 + 20, 10 கிலோநியூட்டன் ப்ளஸ்ஸு. ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ்ஸு. அப்படியே இன்க்ளைண்டாக போட்டு 10ல் ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து யூடிஎல், அதனால் எல்லா லைனும் இன்க்ளைண்டாக தான் வரணும். ரைட். இப்போ இதே இடத்துல 10 கிலோநியூட்டன் இருக்கிற இடத்துலேயே இன்னொரு 20 கிலோநியூட்டன் இருக்குது. ஸோ இதுவும் ப்ளஸ் தான், அதுவும் ப்ளஸ் தான். அப்போ 10 + 20 வந்து என்னது 30 கிலோநியூட்டன். அதான் இந்த இடத்துல கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து சியர் ஃபோர்ஸ் அட் ஏல சியர் ஃபோர்ஸ் எடுக்கும் பொழுது நமக்கு என்னென்ன வரும் அப்படின்னா -50 + 10 × டோட்டல் டிஸ்டன்ஸ் 6 + 20 + 20 எடுத்தோம்னா டோட்டலாக நமக்கு வந்து 50 கிலோநியூட்டன் வரும். ஸோ அந்த 50 இங்கே மார்க் பண்ணிட்டு இன்க்ளைன் லைன் மார்க் பண்ணிக்கணும். இங்கே வந்து ஏற்கனவே -50 இருக்குது. அப்போ -50 + 50 0 ஆகிடும். இதோட ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் முடிஞ்சுது. ஸோ கீழே உள்ளது மைனஸ், மேலே உள்ளது ப்ளஸ்ன்னு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரையணும். ஸோ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைகிறதுக்கு என்ன பண்ணுறோம், அதுக்கு முன்னால் எந்த இடத்துல வந்து இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகுதோ அந்த இடத்துல தான் நமக்கு வந்து அது வந்து 0. அந்த இடம் தான் நமக்கு எப்போவுமே வந்து என்னதுன்னா மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் இருக்கும். ஸோ அந்த இடத்த வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து என்னது டு ஃபைண்ட் எக்ஸ்ன்னு பார்க்குறோம். பார்த்துட்டு அதுக்கு என்ன செய்கிறோம், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எல்லா ரியாக்ஷன்ஸும் எடுக்கிறோம். எடுத்தோம்னா -50 மேலே போகக்கூடிய -50, கீழே வரக்கூடிய இந்த +20 ப்ளஸ் யூடிஎல் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எவ்வளோ தூரம் நமக்கு தெரியாது. 10 × எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ எக்ஸ் = எவ்வளவு -50 + 20, 30 / 10 எவ்வளோன்னா 3 மீட்டர். அப்போ எக்ஸ் வந்து எவ்வளவு, டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 3 மீட்டர். ஸோ டோட்டலாக 3 மீட்டர்னா இந்த பகுதி எவ்வளவு, 3 - 2 வந்து எவ்வளவு 1 மீட்டர். ஸோ அந்த 1 மீட்டரை நான் வச்சுக்கணும். இந்த பகுதி வந்து 1 மீட்டர், இந்த பகுதி வந்து 2 மீட்டர். டோட்டலாக 3 மீட்டர். 3 மீட்டரில் தான் நமக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் அக்கர் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் இந்த மாதிரி நமக்கு வந்து யூடிஎல் கொடுத்தாலே கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும். ரைட். இப்போ முதல்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து வருவோம். பெண்டிங் மூமெண்ட் அட் பி எடுத்தோம்னா 0. ஏன்னா அங்கே வந்து ரியாக்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் வந்து என்ன இல்லை, டிஸ்டன்ஸ் இல்லை. அப்போ 0. பெண்டிங் மொமெண்ட் அட்டு டி எடுக்கிறோம். இதுதான் டின்ற பாயிண்ட் எடுக்கிறோம். எடுக்கும் பொழுது என்ன வரும், 50 × 2 மைனஸ் யூடிஎல் வந்து எவ்வளவு 10 × இந்த பகுதி டிஸ்டன்ஸ் வந்து 2, அதில் பாதி 2/2. ஸோ 10 × 2 × 2/2 80 கிலோநியூட்டன் மீட்டர். அதை தான் இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். அதை வந்து எப்படி கர்வாக மார்க் பண்ணணும். ஸோ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து யூடிஎலுக்கு வந்து கர்வாக, பேராபோலிக் கர்வாக வரையணும். ஸோ அதான் இங்கே வந்து வரைஞ்சிருக்கிறோம். அடுத்து வந்து என்னது, பெண்டிங் மொமெண்ட் அட்டு எக்ஸ், மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எங்கே நடக்குதோ அதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ எக்ஸ் வந்து என்னது, இந்த இடம் தான் எக்ஸ், இந்த இடம் தான். ஸோ இங்கேருந்து நம்ம பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பெண்டிங் மொமெண்ட் அட் எக்ஸ், மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் = இந்த டிஸ்டன்ஸ் வந்து 3 ஏற்கனவே தெரியும். அப்போ 50 × 3 மைனஸ் யூடிஎல் வந்து என்னது 10 × 3 × 3/2 மைனஸ் 20 × இது வந்து ஏற்கனவே சொன்னேன் 1 மீட்டர்ன்ட்டு. ஏன்னா டோட்டலாக 3னா இங்கே 2 போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது 1. இப்போ 20 × 1 போட்டோம்னா 80 கிலோநியூட்டன் மீட்டர், 85 கிலோநியூட்டன் மீட்டர். அதுதான் இங்கே மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட். ரைட். இப்போ திருப்பி பெண்டிங் மூமெண்ட் அட் சிக்கு வருவோம். பெண்டிங் மூமெண்ட் அட் சி எடுக்கும் பொழுது 50 × 4 மைனஸ் 10 × 4 × 4/2 மைனஸ் 20 × 2 போட்டோம்னா நமக்கு வந்து 80 கிலோநியூட்டன் மீட்டர் வரும். அதுதான் இது. அடுத்து பெண்டிங் மொமெண்ட் அட் ஏ. பெண்டிங் மொமெண்ட் அட் ஏ எடுக்கும் பொழுது 50 × 6, டோட்டல் லெங்த் வந்து 6 மைனஸ் யூடிஎல் வந்து 10 × 6 × 6/2 மைனஸ் 20 × 4 மைனஸ் 20 × 2, then 20 × 2 போட்டோம்னா நமக்கு வந்து பெண்டிங் மொமெண்ட் அட் ஏ வந்து 0 வரணும். வந்துச்சுன்னா கரெக்டு. ஸோ 0 வந்திருக்கா இல்லையான்றதை செக் பண்ணணும். 0 வந்திருக்கும். வந்துச்சுன்னா
அதை இங்கே எழுதி முடிச்சிடுறோம். ஸோ இதுதான் வந்து இந்த SFD BMD ஃபார் UDL அண்ட் பாயிண்ட் லோட் இன் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சு அடுத்த மாடியூலில் அடுத்த ப்ராப்ளத்தை பார்ப்போம்.